வணக்கம் viewers, welcome to நம்மவர் ஒரு ஐகானிக் பிளேஸ் வின்சர் கேசல். நம்ம கூட இருக்கிறது மிஸ்டர் ஜெகதீசன் சார். இஸ் த மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் வின்சர் கேசல். வணக்கம் சார். வின்சர் கேசல்ங்கிறது யூகேல குவீனோட கெஸ்ட் ஹவுஸ் அவங்களோட பேலஸ். ஸோ அதே பேர்ல வச்சிருக்காங்க. இது யார் உருவாக்குனதுங்க சார்? இது உருவாக்குனது நான் தான். அதாவது ஹோட்டலை உருவாக்குனது நான். இந்த பில்டிங் கட்டினது வந்து மாடர்ன் தியேட்டர்ஸ் சுந்தரம். The facilities of the hotel is we have 20 bedrooms, we have a restaurant, we have 4 conference halls, we have a bar, we have a swimming pool and a gymnasium and a Ayurvedic spa. It's the only hotel which has got 100 kilowatts of solar plant. ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரிக்கு மெயினாக சர்வை பண்ணுறது இந்த கான்ஃபரன்ஸ் ஹால்ஸ் தாங்க. ஏன்னா பல்க் பிஸ்னஸ் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு என்ன நம்ம சொசைட்டிக்கு செய்ய முடியுமோ அது செய்யலாம். வணக்கம் viewers, welcome to நம்மவர். again and again திரும்ப வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் பர்சனாலிட்டி நம்ம சேலமில் நம்ம ஒவ்வொரு வாரம் மீட் பண்ணுறோம். இந்த வாரம் வந்து ஒரு ஐகானிக் பிளேஸ் வின்சர் கேசல் அதுக்கு முன்னாடி இருக்கிறோம். அண்ட் நம்ம கூட இருக்கிறது மிஸ்டர் ஜெகதீசன் சார். இஸ் த மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் வின்சர் கேசல். வணக்கம் சார். லாங் டேர்ம் ட்ரீம் இது ரொம்ப நாளாக நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். ஒரு ரியலி லாங் டேர்ம் ட்ரீம் தட் நம்ம இந்த மாதிரி ஒரு ஐகானிக் பிளேசஸ் இதை பற்றி ஹிஸ்ட்ரி இதெல்லாம் வந்து மக்களுக்கு சொல்லணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. அண்ட் நாம் வந்து இது நினைவாகிறது கடவுளுக்கு ஃபர்ஸ்ட் நன்றி சொல்லிக்கணும். நெக்ஸ்ட் இஸ் யூ. Thank you so much for giving me this opportunity. So sir, இந்த before going into Windsor Castle per se, நீங்கள் உங்களோட பூர்வீகம் எது? நீங்கள் எங்கேருந்து அந்த ஸ்டார்ட் பண்ணீங்க உங்களோட கெரியர்? நான் வந்து belong to Salem. Okay. Born and brought up in Salem. Okay. My father is a iron and steel merchant. Okay. நானும் iron and steelல தான் உள்ளார ஃபஸ்ட்டு போனேன். அதுக்கப்புறம் அது அவ்வளோவா பிடிக்காதனால ஐ வாண்டட் டு கோ ஃபார் அ டிஃப்ரெண்ட் ப்ரொஃபஷன். அப்போ தான் வந்து இதை வின்சர் கேசல் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அப்போ இருந்து ஐ எம் டேக்கிங் கேர் ஆஃப் வின்சர் கேசல். சூப்பர். ஸோ எந்த இயர், எந்த வருஷம் நீங்கள் எந்த வயசில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க? இந்த இயர் 1993 ஸ்டார்ட் பண்ணேன். ஆல்மோஸ்ட் 26 இயர்ஸ் ஆயிடுச்சு இதை ஸ்டார்ட் பண்ணி. ஓகே ஓகே. அப்போ ஸ்டார்ட் பண்ணப்போ ஜஸ்ட் ஸ்டார்டட் வித் 6 rooms. திஸ் வாஸ் மை ஹவுஸ் கன்வெர்டட் இன்டு எ ஹோட்டல். வாவ். ஸ்டார்டட் வித் 6 rooms. ஓகே. And we have grown to this level now. Fantastic. So இந்த வின்சர் கேசல்ங்கிறது I've heard யூகேல குவீனோட கெஸ்ட் ஹவுஸ் அவங்களோட பேலஸ். குவீனுடைய இந்த ஹவுஸ், அதாவது ஹாலிடே ஹோம். ஓகே, இன் தி யுனைடெட் கிங்டம். ஸோ அதே பேரில் வச்சுருக்காங்க. இது யார் உருவாக்குனதுங்க சார்? இது உருவாக்குனது நான் தான். அதாவது ஹோட்டலை உருவாக்குனது நான். இந்த பில்டிங் கட்டினது வந்து மாடர்ன் தியேட்டர்ஸ் சுந்தரம். ஓகே. மாடர்ன் தியேட்டர்ஸ் இஸ் எ வெரி பிக் மூவி ப்ரொடியூசர். அவர் தான் இந்த பில்டிங் கட்டினது. அவர் ஒரு ஃபாரினர் லேடியை கல்யாணம் பண்ணார். அந்த லேடிக்காக கட்டினது தான் இந்த வீடு. ஆல்மோஸ்ட் ஒரு தாஜ்மஹலோட ஸ்டோரி மாதிரி இருக்குது. ஒரு லிவிங் பர்சனுக்கு கட்டியிருக்கிறாங்க. எவ்வளோ ஒரு ஆத்மார்த்தமாக கட்டியிருப்பாரு அவரு. அவரோட வீடா இருந்தது. அவரோட வீடு. அவர் இங்கே குடியிருந்தாரு. அந்த ஃபாரினர் லேடி அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஃபாரின் போயிட்டாங்க. இங்கே இந்தியாவில் இல்லை, அவங்க போயிட்டாங்க. டைவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து இது ஆஃபீஸாக கன்வெர்ட் பண்ணிட்டாரு. நான் இந்த இடத்த வாங்குறப்ப இது இட் வாஸ் தேர் ஆஃபீஸ். ஓகே. ஸோ அந்த ஆஃபீஸோட சுவாரஸ்யங்கள் சொல்லுங்க. ஐ ஹர்ட் லாட் ஆஃப் லெஜெண்ட்ஸ் இங்கே வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து சம்பளம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அதாவதுங்க இது வந்து மாடர்ன் தியேட்டர்ஸோட ரிஹர்சல் ஆஃபீஸாக இருந்துச்சு ஃபர்ஸ்ட்டு. ஸோ இங்கே வந்து நிறைய ஆசிட்டிஸ் பார்த்தீங்கன்னா பழைய காலத்து படத்துலலாம் பார்த்தீங்கன்னா நிறையா படத்தில் இந்த பில்டிங் வந்திருக்கும். மாடர்ன் தியேட்டர்ஸ் வந்து எம்ஜிஆர், கருணாநிதி அவங்களெல்லாம் உருவாக்குனதே மாடர்ன் தியேட்டர்ஸ் தான். ஒரு தடவை கருணாநிதி 1993 அவர் வந்து ஸ்டே பண்ணுறப்ப மேலே படி ஏறி வந்து மேலே நின்றுட்டு என் தோளில் கை பிடிச்சிட்டு ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். தம்பி, நான் இங்கே தான் மாதம் மாதம் சம்பளம் வாங்குவேன் அப்படின்னாரு. அது உண்மையிலேயே எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. ஸோ நிறையா பேர்த்த உருவாக்குன ஒரு இடமா இருக்குது. ஸோ அண்ட் இந்த மாதிரி லெஜெண்ட்ஸ் சேலத்தில் நடந்துருக்குறாங்க அண்ட் இங்கே இருந்துருக்குறாங்க அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷம். ஸோ இப்போ இந்த வின்சர் கேசல் நம்ம ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் என்ன ஒரு மைண்ட் செட்டோட ஸ்டார்ட் பண்ணீங்க? அப்போ என்ன விஷன் இருந்தது 1993 நீங்கள்? அதாவது
திஸ் வாஸ் டூ பிக் house to live. ஸோ நாங்கள் ஏதாவது ஒரு கமர்ஷியல் வெஞ்சர் பண்ணணும்னு தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே வேறு எந்த மைண்ட்லும் அப்போ இல்லை. அது வந்து அப்படியே வளர்ந்து அது ஒரு லெவலுக்கு இன்னைக்கு வந்து நிற்குது. ஓகே ஓகே கிரேட். ஸோ அப்போ வந்து ரொம்ப பெருசா இருந்தது, இது வேற ஏதோ செய்யணும் அப்படின்ட்டு ஆரம்பிச்சது தான் இது. ஓகே ஓகே நான் வித் பிக் பெரிய ஒரு இதெல்லாம் ஒரு 200 பெட் அந்த மாதிரி ஒரு ஆம்பிஷன்ல இல்ல ஸ்டார்ட் ஆம்பிஷன் இருந்துச்சு. ஓகே பட் அது ஒரு அளவுக்கு வளர்ந்துருக்கு. குட். ஸோ நவ் அந்த உள்ள இருக்கிற இது வந்து அந்த கிராண்டியோர்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குது. இது யாருக்கு இந்த வுட் ஒர்க்கு அந்த ஹேண்டிகிராஃப்ட்ஸ் இதெல்லாம் வந்து பியூட்டிஃபுல்லா இருக்குங்களே, இது உங்களோட டேஸ்டா இல்ல? இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மை டேஸ்ட். ஓகே இட்ஸ் டன் அவுட் ஆஃப் பேஷன். ஓகே ஓகே ஓகே. இதில் வந்து நான் எந்த ஃபாரின் கண்ட்ரி போனாலும் சரி, ஓகே அங்கேருந்து ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வந்துடுவேன். ஓ ஒரு சொன்னா ஒரு பைத்தியம். உள்ள போய் பார்க்கலாங்களா? தாராளமாக போகலாம். வாங்க வாங்க. இந்த இதெல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குங்களே அந்த பிளான்ட்ஸ் எல்லாம். Love growing plants also. Yeah, we love growing plants. Something what we can contribute to the society. Correct. Sir, இந்த what is this? இதோட முக்கியத்துவம் சொல்லுங்களேன். It's a tanjore painting. Okay. இது வந்து அந்த காலத்துல ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். பட் இப்போ வந்து அப்படியே ரெப்ளிகா ஆஃப் tanjore painting பண்றாங்க. Okay. This is not a original tanjore painting, but it's a replica of the tanjore painting. This is only 5-6 years old. Okay. But original tanjore painting is not, it's 40-50 years old. Okay. We have 1 or 2 of old one also, but this is relatively new ones. Okay. So இதெல்லாம் வந்து கோல்ட் பிளேட்டடுங்களா அது? It's அந்த காலத்துல எல்லாம் கோல்ட் பிளேட்டட். இப்போ பண்றது வந்து லுக் அலைக். ஓகே. குட். பியூட்டிஃபுல்லா பண்ணிருக்காங்க. அப்படியே தத்ரூபமா இந்த 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 இதுவும் மைசூர் மகாராஜாவோட ஆமாங்க ரெப்ளிகாஸ். ஓகே. பியூட்டிஃபுல்லா இருக்குது. வாங்க வீல். ஸோ ஆக்சுவலாகவே ஒரு பேலஸில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஆம்பியன்ஸ். நான் ஆக்சுவலாக த ஃபர்ஸ்ட் டைம் ஐ கேம் டு வின்சர் கேசல் வாஸ் பிஃபோர் மை வெட்டிங். என்னோட வெட்டிங் முன்னாடி அங்கே ரூம்ஸ் புக் பண்ணலான்னு சொன்னாங்க. அப்போ வந்து தே கேம் அண்ட் ஷோட் மீ திஸ் பிளேஸ். வாவ், நெவர் சேலத்தில் எப்படி ஓடனா அப்படின்ட்டு இருந்தது. ஸோ I feel it is a contribution to the society. அதுவும் வந்து மாடர்ன் ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்குது. பட் அந்த லுக்கோட லாட் ஆஃப் பீப்புள் லவ் திஸ் கைண்ட் ஆஃப் அன் லுக் as well, and look and feel and that comforts. ஸோ அந்த இதை வந்து நீங்கள் இன்னும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறது as a part of Salem citizen, I'd like to thank you. இந்த ஆம்பியன்ஸ் பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீங்க, உங்களுக்கு இட் இஸ் வெரி க்ளோஸ் டு யுவர் ஹார்ட் அப்படின்ட்டு. ஸோ இந்த இதில் வந்து வின்சர் கேசலில் வாட் ஆர் தி யூஎஸ்பிஸ், உங்கள் யூனிக் செல்லிங் ப்ரொபோசிஷன் என்ன? அதாவதுங்க, ஐ வுட் லைக் டு டெல் யூ அபவுட் த ஹோட்டல் ஃபர்ஸ்ட். The facilities of the hotel is we have 20 bedrooms, we have a restaurant, we have 4 conference halls, we have a bar, we have a swimming pool and a gymnasium and a Ayurvedic spa. இவ்வளோ தான் ஃபெசிலிட்டிஸ் we have in our hotel. But we have some unique facilities. அதை பற்றி நான் சொல்லலாமா உங்களுக்கு? Okay. It's the only hotel which has got 100 kilowatts of solar plant. Okay. சேலத்தில் எந்த ஹோட்டலுமே கிடையாது. இன்ஃபேக்ட் தமிழ்நாட்டில் நிறையா ஹோட்டலில் இது கிடையாது. வெரி ஃபியூ ஹோட்டல்ஸ் have got this solar plant. And first biogas plant was put up by our hotel. Fantastic. ஒரு நாளைக்கு 75 kgs of kitchen waste goes into the biogas plant. நாங்கள் ஒரு மாதத்துக்கு 10,000 to 12,000 rupees worth of gas நாங்கள் எடுக்கிறோம், சேவ் பண்ணுறோம். Amazing. And our Salem corporation is taking it as a model plant, and they are showing it to all the other hoteliers. அதை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எல்லோரும் கன்வின்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி இது உங்களுக்கு எல்லாமே தெரியும். இந்த வேஸ்டேஜ், டிஸ்போசல் ஆஃப் வேஸ்ட் இஸ் த பிக்கஸ்ட் மெனஸ் இன் அ பிளேஸ் லைக் சேலம். நாட் ஓன்லி சேலம், த்ரூ அவுட் த வேர்ல்டு இட் இஸ் த பிக்கஸ்ட் மெனஸ். நம்மளால் இந்த சொசைட்டிக்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமா? ஒரு நாளைக்கு 75 கிலோ வேஸ்ட்டை நான் குறைக்கிறேன் சேலத்தில். ஐ திங்க் தட் இட் செல்ஃப் இஸ் அ பிக் கான்ட்ரிபியூஷன் டு த சொசைட்டி. எங்களால் முடிஞ்சே சேரும். அதே மாதிரி எங்கள் சோலார் பிளான்ட் வந்து 100 kilowatts of plant, that's equal to I'm planting 5 trees a day.
That is equal to planting 5 trees a day. And every month, the coal reduction because of my hotel is 1 ton of coal. Wow. My God. So, to that extent, to a small way, we are contributing to this society. So, அது ஒரு பெருமையாகவும் சொல்லலாம். So, இந்த question and இந்த answer வந்து it adds lot of meaning. அந்த வந்து in a small wayன்னு ரொம்ப ஹம்பிளாக சொன்னார். ஒரு நாளைக்கு 5 மரம் நடுறதுக்கு ஈக்குவலண்ட் அது அப்படின்ட்டு. அண்ட் 1 டன் ஆஃப் கோல் நீங்கள் வந்து மைனிங் பண்ணுறதுக்கு ஈக்குவலண்ட். ஒரு மாதத்தில் அவ்வளோ இது சேவ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 20 ரூம் இருக்கிற ஹோட்டலில் வந்து இந்த அளவுக்கு சேவ் பண்ண முடிஞ்சதுன்னா பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது, பெரிய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. அவங்களாம் வந்து மனசு வச்சாங்கன்னா டெஃபினட்டாக முடியும். இப்போ வந்து டெல்லி பார்த்தீங்கன்னா அப்படியே தத்தளிச்சிட்டு இருக்குது. இட் லுக்ஸ் லைக் நிறைய பேர் வந்து ஆஸ்துமானால வீசிங் ப்ராப்ளம்னால காணாமல் போயிடுவாங்களாட்டு இருக்குது. அந்த அளவுக்கு இட் இஸ் இன் 10 times ஹையர் தேன் நார்மல் ப்ரீதிங் லெவல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டெல்லியில் இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு எல்லா சிட்டிஸ்லேயும் இருக்கும். அடுத்து இன்னும் Delhi is the capital, Delhi is the starting point. Very soon, all throughout our country will face this problem. அப்போ நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் எல்லாத்தையும் அதுக்கு தான் சொல்கிறோம். ஆளுக்கு ஒரு ட்ரீ வைங்கன்னு சொல்கிறாங்கல்ல. எதுக்கு? திஸ் வில் ரெடியூஸ் டு கிரேட் எக்ஸ்டென்ஸ். இன்றைக்கி இந்த ஓசோன் லேயர் பற்றி இவ்வளோ பேசுகிறோம் இல்லை, ஓசோனில் பெரிய ஓட்டை இருக்குன்னு. இந்த ஓட்டையில் எப்படிங்க அரெஸ்ட் பண்ண முடியும்? ஒன்லி பை டூயிங் அ ஸ்மால் வே டு த சொசைட்டி தட் கேன் பி ரெடியூஸ்ட். கிரேட். ஸோ இந்த இதை வந்து சேலத்துக்கு வரட்டும், சேலத்துக்குலாம் இப்படிலாம் வரப்போ பார்த்துக்கலாம் அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. பிகாஸ் இது வந்து ஒரு பெரிய ஜென்ரேஷன் பிளான்ட் மாதிரி. அது இந்த இதை வந்து ஒன்ஸ் ஸ்டார்ட் ஆகி மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா நேச்சருக்கு எகென்ஸ்டாக நாமெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு சின்ன துளி தான், ஒரு டாட் கூட இல்லை. ஸோ அது வந்து நம்மளை அப்படியே அடிச்சுட்டு போயிடும். நம்ம டைனோசர்ஸ் எல்லாம் காணாமல் போன மாதிரி நாமளும் ஒரு இடத்துக்கு காணாமல் போயிடுவோம். ஸோ நாம் அடுத்த தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வைக்கிறதுல நாம் வந்து என்விரான்மெண்ட்டை காலி பண்ணிட்டு இருக்கிறோம். அடுத்தது நாமளே இருக்க மாட்டோம். சொத்து சேர்த்து வச்சு என்ன பிரயோஜனம்? ஸோ நீங்கள் வந்து இந்த இம்பேக்டான இந்த ஒரு ஆன்சரை வச்சு தயவு செஞ்சு மக்கள் நீங்கள் மாறினீங்கன்னா ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வீட்டில் சிம்பிளாக என்னன்னா வேஸ்ட் செக்ரிகேஷன். நான் பார்த்தேன், இன்னைக்கு வாக்கிங் போகிறப்ப பார்த்தேன், எல்லாம் அவங்களோட வேஸ்டெல்லாம் வந்து ஒரு பாலித்தீன் பேக்கில் போட்டு கட்டி தூக்கி டஸ்ட்பினில் போட்டுட்டு போகிறாங்க. இதை செக்ரிகேட் பண்ணுறது பெரிய படம் இருக்குது. ஸோ அந்த இப்போ வந்து சேலம் சிட்டி கார்பரேஷனில் அவங்க வீட்டுக்கு வீடு வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க சர்டன் ஏரியாஸில். நாம் வந்து அதை வந்து மக்கிற குப்பை மக்காத குப்பை தனித்தனியாக போட்டோம்னா அது வந்து ரொம்ப சுலபமாக இருக்கும். அந்த பிளான்ட் நீங்கள் போட்டிருக்கிறீங்கன்ட்டு இப்போது சிட்டி ஹெல்த் ஆஃபீஸர் அண்ட் கார்பரேஷன் கமிஷனர் ஒவ்வொரு மீட்டிங்லேயும் உங்களை தான் எக்ஸாம்பிளாக எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. I'll have the opportunity of seeing this at this time. Definitely. And ஆக்சுவலாக வந்து அந்த ஃபெசிலிட்டிஸ் ஆஃப் த ஹோட்டல்னு சொல்கிறப்போ அந்த ஃபெசிலிட்டிஸ் ஆஃப் த ஹோட்டல் சொல்கிறதுக்கு முன்னாடி வந்து அந்த வாட் ஹீஸ் இம்பேக்டிங் டு த சொசைட்டிங்கிறதான். ஸோ மோர் தேன் ஹிஸ் பிஸ்னஸ், மோர் தேன் ஹிஸ் ப்ரொஃபஷன், ப்ராஃபிட்டை விட இந்த என்விரான்மெண்ட் மேலே இருக்கிற அக்கறை எனக்கு இதுலேருந்து தெரியுது. ஸோ கிளாட் நீங்கள் வந்து நிறைய பேர்த்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறீங்க. அடுத்தது வந்து நான் என்ன நினச்சிட்டு இருக்கேன்னா, எனக்கு சர்டன் ஸ்கூல்ஸில் இருக்கிற கரஸ்பாண்டன்ஸ் பிரின்சிபல்ஸ்லாம் தெரியும். அவங்கள கூப்பிட்டு வந்து மீனிங் சில்ட்ரனை கூப்பிட்டு வந்து ஒரு தடவை காட்டணும்னு எனக்கு தோணுது. இட் வாஸ் ஜஸ்ட் கோயிங் ஆன் மை மைண்ட். ஐம் ஜஸ்ட் டெல்லிங் யூ. கண்டிப்பாக கூட்டத்துக்கு சில்ட்ரன் மட்டும் இல்லைங்க, நான் எவ்வளோ பேரை கூப்பிட்டு காமிக்கணுமோ காமிங்க. நீங்கள் இன்ஃபேக்ட் எல்லா ஹோட்டலேஸ்லையும் கூப்பிட்டு ஒரு தடவை காமிச்சு எல்லாரும் இந்த மாதிரி ஒரு பிளான்ட், அது வந்து சேலம் கார்பரேஷன் கமிஷனர் ரொம்ப சொல்கிறாரு. ஆனால் இது வரைக்கும் அதை டேக் ஆஃப் ஆகலை. அதை டேக் ஆஃப் ஆகிடுச்சுன்னா இமேஜின் வச்சுக்கோங்க, சேலத்தூர் 200 ஹோட்டல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஹோட்டல் ஒரு நாளைக்கு 100 கிலோ வேஸ்ட் வெளியில் போகுதுன்னா ஒரு எவ்வளோ டன் ஆஃப் வேஸ்ட் வெளியில் போகிறது நிற்கும். இமேஜின் பண்ணி பாருங்க.
அது இங்க வந்து எவ்வளோ வேஸ்ட் சேருதுங்க ஒரு நாளைக்கு? எனக்கு ஒரு நாளைக்கு 40 kgs வேஸ்ட் சேருதுங்க. பட் மை பிளான்ட் இஸ் 75 kg பிளான்ட். ஓகே. ஸோ எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் எனக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அவங்க கேன்டீன் வேஸ்ட் எல்லாம் எனக்கு கொடுக்குறாங்க. அதை நாங்கள் போய் பிக்கப் பண்ணிக்கிறோம். அதை எடுத்துகிட்டு வந்து ஒரு 75 kgs உண்டான வேஸ்ட் நாங்கள் இப்போ வச்சு அரைச்சிக்கிட்டு இருக்கோம். வெரி குட். அதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் திங் என்னென்னா, அதுண்ட பை ப்ராடக்ட், அதுண்ட வேஸ்ட் இட்ஸ் அ வெரி குட் மென்யூர், எக்ஸலண்ட் மென்யூர். ஓகே. அந்த மென்யூரை வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக நான் என்ன பண்ணேன்னா, என்னுடைய ரூஃப் டாப்பில் ஒரு 500 to 700 பாட்ஸ் வச்சுருக்கேன். ஸோ அந்த வேஸ்ட்டு நாங்கள் யூஸ் பண்ணுறோம் எஸ் அ மென்யூராக. வி க்ரோ பிரிஞ்சால், வி க்ரோ கேரட், வி க்ரோ சில்லிஸ். அந்த மாதிரி எங்கள் கிச்சனுக்கு வேண்டிய ஐட்டம்ஸ் நிறைய அதில் பண்ணுறோம். அண்ட் வி டேக் தட் டு அவர் கிச்சன். வெரி குட். ஸோ இதுலேருந்து இன்னொரு பாயிண்ட் என்ன தெரியுதுன்னா, இங்கே யூஸ் பண்ணுற வெஜிடபிள்ஸ் ஆர் ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ். நீங்கள் ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ்ன்னு நீங்கள் கடையிலேருந்து போய் வாங்குறத விட நாமளே செய்கிறது எப்படி? ஸோ அந்த இதை இங்கே பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் அந்த ஃபுட்டோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ப்ராபப்ளி இது ஒரு காரணமாக இருக்குமா? இல்லை, இது ஒரு காரணமாக இருக்க சான்ஸ் இல்லை. பிகாஸ் ஒன்லி ஒரு 15% ஆஃப் த ப்ரொடக்ஷன் தான் எங்களால் எடுக்க முடியுது. பேலன்ஸ் 85% நாங்கள் வெளியில் மார்க்கெட்டில் தான் சோர்ஸ் பண்ணுறோம். பட் தட் மே நாட் பி அ ரீசன். பட் இட்ஸ் ஆல் காட்ஸ் கிரேஸ். யூ கெட் அ குட் ஃபுட். தட்ஸ் பிகாஸ் ஆஃப் யுவர் செஃப். தட்ஸ் பிகாஸ் ஆஃப் யுவர் கமிட்டட் குக்ஸ். அது வந்து இட் இஸ் நாட் இன் அவர் ஹேண்ட்ஸ், இட் இஸ் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த காட். கிரேட். வந்து நாம் இப்போ பேசிகிட்டு இருக்கிறது ஒரு ஹையர் லெவல் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் இருக்கிறவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறோம். சுவாமி விவேகானந்தா. இல்லை, அந்த அவருலாம் இப்போ வாழல. நான் சொல்கிறேன், இப்போ இந்த மாதிரி நான் க்ளோஸ் டு 85 பேர்த்த இன்டர்வியூ பண்ணியிருக்கிறேன். பட் இந்த மாதிரி ஒரு ஆத்மார்த்தமாக நினைக்கிறது, சொசைட்டிக்கு நல்லது நினைக்கிறது ரொம்ப கம்மியான சோல்ஸ் தான். உங்களை ஒரு ஊக்குவிக்கிறதுக்காக நான் சொல்ல, பட் திஸ் இஸ் ஸ்ட்ரெயிட் ஃப்ரம் மை ஹார்ட். இதுக்கு முன்னாடி அவங்க மீனா சேத்து மேம் எடுத்திருந்தேன். அவங்களும் ஷீ இஸ் காட் ட்ரெமெண்டஸ் லைக்கிங் ஃபார் தி என்விரான்மெண்ட். ஸோ இந்த மாதிரி பீப்புள் இருக்கனால தான் அநேகமாக சேலம் இன்னும் கொஞ்சம் ஓரளவுக்கு க்ரீனாக இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் மாறணும். யங்ஸ்டர்ஸ் நீங்கள் பார்த்துட்ருக்குறவங்க, நீங்கள் இதை ஸ்ட்ராங்காக எடுத்துகிட்டு போனீங்கன்னா தான் நீங்கள் அடுத்த தலைமுறைக்கு, உங்களோட சில்ட்ரனுக்கு இந்த ஊரை, இந்த உலகத்தை நீங்கள் காப்பாற்றி வைக்க முடியும். இல்லைன்னா இது டெஃபினட்டாக சூன் இட் வில் பி வேனிஷ் ஆயிரும், டோட்டலாக வேனிஷ் ஆயிரும். ஸோ சார், இப்போது ஏன்னா இந்த இது ஸோ பேஷனேட், ஸோ அதனால் நிறைய என்விரான்மெண்ட் பற்றியே பேசிகிட்டு இருக்கிறோம். உங்களோட டிபார்ட்மெண்ட்ஸில் இங்கே ஹோட்டலில் இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது, இந்த டிபார்ட்மெண்ட் ரொம்ப நல்ல டிபார்ட்மெண்ட்ப்பா அப்படின்னா எந்த டிபார்ட்மெண்ட்? அதாவது இந்த டிபார்ட்மெண்ட் வைத்து பேசணுன்னா இட்ஸ் அ ப்ராப்ளம். என்னென்னா, சில சமயம் ஃபுட் வில் டூ வெரி வெல், சில சமயம் கான்ஃபரன்ஸ் ஹால்ஸ் வில் டூ வெரி வெல். ஸோ நான் டிபார்ட்மெண்ட் பேசல. வாட் இஸ் பேஷனபிள் டு மை இஸ் மை ஆம்பியன்ஸ், இஸ் ஆன்டிக்ஸ் வாட் ஐ கலெக்ட் ஃப்ரம் அவுட் சைட். ஒவ்வொரு தடவை வெளியூர் போகிறப்ப ஏதோ ஒரு ஆன்டிக் வாங்கிட்டு வருவேன். ஒரு தடவை கம்போடியா போனால் வாங்கிட்டு வருவேன், பாலி போனால் வாங்கிட்டு வருவேன். எந்த ஃபாரின் கண்ட்ரி போனாலும் சரி, இல்லை இந்தியாவுக்குள்ளே இறங்கலான்னு போனாலும் சரி, சின்ன சின்ன ஆன்டிக் பீஸ் வாங்கிட்டு வந்து இங்கே வச்சுக்குவேன். That is my passion. Okay. So all these things have come only out of passion. Okay. That's all. So உங்களோட culinary session ரொம்ப நல்லா இருக்குது. உங்களோட இது ஃபுட் ஐ கம் ஃபார் நிறைய மீட்டிங்ஸில். சிம்பிள் திங்ஸ், எனக்கு பெரிய எக்ஸாட்டிக் டிஷ்ஷஸ் நல்லா இருக்கணுங்கிறத விட சாம்பார் சட்னி நல்லா இருக்கணும், அந்த பேசிக் ஷுட் பி ரைட், அண்ட் தட் அதிலிருந்து லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் குட். இது யூஸ்வலாக புஃபேல நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும், பட் டேஸ்ட் பார்த்தா கொஞ்சம் சட்டிலாக கொஞ்சம் அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ பட் ஆனால் இங்கே எவ்ரி திங் இஸ் டேக்கன் கேர் ஆஃப். ஹவு இஸ் தட் மீனிங்? உங்களுக்கு ஏதாவது அதில் பேஷன் இருக்கா? இல்லை, எனக்கு என்னென்னா, பை காட்ஸ் கிரேஸ் ஐ ஹேவ் சம் குட் டேஸ்ட் பட்ஸ். ஓகே. ஸோ லாட்ஸ் ஆஃப் ஐட்டம்ஸ் ஆர் டேஸ்டட் பை மீ, checked by me before sending it out. Okay. So to that small extent I contribute for the taste of the food. Okay, good. So இந்த இப்போ ஃபேமிலியில் anybody else is in the அந்த குக்கிங் எக்ஸ்பர்ட்ஸ் ஃபீல்ட் யாராவது இருக்காங்களா? யார்கிட்ட இந்த இதை கற்றுக்கிட்டீங்க? It is there in our blood. My sister Malika Badrinath is a cookery expert.
I think all ladies in town know about her. So maybe that is in our blood. I don't know. இது வந்து அம்மாட்ட இருந்து வந்திருக்குமா உங்க? இருக்கலாம். My mother is a good cook. My sister is a good cook and she has proved it also. Yeah, your sister also must have got it from the next gen, the previous generation. Quite possible. So the hats off to அம்மா. இந்த நீங்க உங்களுக்கு the credit goes to you. நீங்க அந்த மல்லிகா பத்ரிநாத் மேம் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். மல்லிகா பத்ரிநாத் மேம் பற்றி இப்போ தெரியாதவங்க இருக்க மாட்டாங்க. அது எஸ்பெஷலி லேடிஸ் சைடில் ஷி இஸ் வெரி பாப்புலர். ஷி ஹஸ் ரிட்டன் லாட்ஸ் ஆஃப் புக்ஸ். ஷி ஹஸ் ரிட்டன் மோர் தென் 50-60 புக்ஸ் ஷி ஹஸ் ரிட்டன் ஆன் குக்கரி. அண்ட் ஷி கம்ஸ் இன் Jaya TV. Now recently she comes in Jaya TV regularly. And she used to come in lots of TVs. In Sri Lanka TV also she is very popular now. Oh, Sri Lanka. Yeah, okay. She goes every once in a month or once in 2 months she goes to Sri Lanka to give her cookery classes. அவங்க என்ன எந்த இதில் மல்லிகா பத்ரிநாத் மேம் வந்து நிறைய புக்ஸ் எழுதியிருக்கிறாங்க. 60 புக்குக்கு மேலே எழுதியிருக்காங்க. அண்ட் நிறைய டிவி ஷோஸில் அவங்க வந்து ஆங்கர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அண்டு அவங்கள பற்றி தெரியாத ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் இப்போது இந்த காலகட்டத்தில் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் ஸ்ரீலங்கன் ஃபுட் வந்து கொஞ்சம் நம்மளோட வந்து நம்மளோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்களோட ஆப்பம் வந்து ரொம்ப யூனிக்காக இருக்கும். அவங்க அந்த சேவை ரொம்ப நல்லா இருக்கும். அவங்களோட பேக்கிங் ஐட்டம்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ ஸோ அந்த அந்த இதில் அவங்களோட ஸ்பெஷாலிட்டி என்ன? இல்லை, எனக்கு அவ்வளோவா தெரியாது அவங்களுடைய ஸ்பெஷாலிட்டி பற்றி. பட் எல்லோரும் என்ன பேசிக்கிறாங்கன்னா, அவருடைய புக்கை ஃபாலோ பண்ணோம்னா ஈவன் எ லே பர்சன் கேன் டூ குக்கிங். ஓகே, அது ஒன்று வந்து ஷி ஹஸ் ப்ரூவ்ட் இட் ஹர் செல்ஃப். Okay. The way she writes is very, very simple, very, very self-explanatory. That is the reason why she becomes successful. That's what I feel. Super, very good. So அவங்க அடுத்த தடவை அவங்க சேலம் வரப்போ definitely we would like to meet her and get some glimpses from her. Definitely. So இந்த எழுதுறதுக்கு அண்ட் இந்த மாதிரி சொல்றதுக்கு வந்து மற்றவங்க இதை வச்சு பயன்படணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்ததுன்னா தான் அந்த அளவுக்கு வரும். அண்ட் ஐ திங்க் அதுவும் நதர் கிரெடிட் டு பேரண்ட்ஸ், அம்மா அண்ட் அப்பா, தட் நீங்கள் 2 பேர்த்தையும் நல்லா வளர்த்திருக்காங்க. ஸோ இந்த ப்ரோக்ராமில் ஐ லவ் டு தேங்க் தெம், இந்த மாதிரி ஒரு ஒண்டர்ஃபுல் பீப்புளை கொடுத்ததுக்கு. ஸோ இதே லைன்ஸில் ஐ வாண்ட் டு ஆஸ்க் த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன், அவங்க உங்களோட குழந்தைங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? And what is their ambition? I have 2 sons. One son is in Australia. He was working in Akkad Hotels. Now he has got into Australian Police Department. Oh, wow. Okay. And I think he tried for Australian Army. He didn't get it, so he got into Police Department. He is into some operational department. Okay, operations. So that much I know. Okay. My second son has got a factory here in Salem. Okay. He's making soaps and shampoos in the for the hotel industry. Okay. He's got a factory there in Salem. He's doing well. I'm not disturbing both my sons because both are earning well. So let me take care of this place as long as I can. Okay, great. So இந்த இது வந்து 2 குழந்தைங்க, அவங்க ஒருத்தர் ஆஸ்திரேலியாவில் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கார். சார் இங்கிலீஷில் சொன்னதுனால ஐ எம் அகெயின் டெல்லிங் திஸ் இன் தமிழில். நான் ஒரு மீட்டிங் போயிருந்தேன் சார். அப்போ வந்து சொன்னார், எந்திரிச்சு நீ சார் தமிழில் கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு. தமிழில் தாங்க பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு. அந்த ஃப்ளோவில் வரப்போ நம்மளுக்கு நடுவில் நிறைய இங்கிலீஷ் வார்த்தை வந்துடுது. இங்கிலீஷ் வார்த்தை வந்துடுது, நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த அவங்க இந்தியாவிலேருந்து போய் அங்கே ஒரு பெரிய போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை கிடைக்கிறதுங்கிறது சாதாரணமான வேலை இல்லை. அதுவும் இந்தியாவில் கிடைக்கிறதே கஷ்டம். அதுவும் ஒரு ஃபாரினரை, ஒரு ஃபாரின் லேண்ட் ஆஸ்திரேலியா மாதிரி ஒரு நாட்டில் நீங்கள் இருக்கணும்னா நல்லா ஃபிட்டாக இருக்கணும், டிசிப்ளின்டாக இருக்கணும், உங்களோட ஐக்யூ லெவல் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஐ எம் ஷுர் அவரையும் நீங்களும் உங்கள் பேரண்ட்ஸ், கிராண்ட் பேரண்ட்ஸ் தானே இப்போ அவங்களோட ரோல் தான் ரொம்ப முக்கியம் கிராண்ட் சில்ட்ரனை வளர்த்துறதுல. ஸோ அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் வந்து நிறைய ட்ரிபியூட்ஸ் இந்த டைம் ஃபேஸில். ஸோ இந்த காலகட்டத்திலைங்க சார், நீங்கள் இன்னொரு யூனிக் திங் அபவுட் வின்சர் கேசல் என்னன்னா உங்களோட ஃபெசிலிட்டிஸ். இந்த ஸ்விம்மிங் பூல்,
ஜிம்னேசியம், ஸ்குவாஷ் கோர்ட்ன்ட்டு இதெல்லாம் வந்து ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் நீங்கள் முன்னாடியே ஆரம்பிக்கிறப்போ இருந்தே இருக்குது. என்னோட என்னோட கவுண்டர் பார்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க, நான் சின்ன வயசுலேருந்தெல்லாம் நான் இங்கே தான் வந்து கற்றுருக்கேன் அப்படின்ட்டு. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். எங்கள் ஸ்விம்மிங் பூல் ஃபஸ்ட்டு ஸ்விம்மிங் பூல் இன் சேலம்ங்க. ஓகே. இது வந்து எவ்ரி இயர் வி கண்டக்ட் சம்மர் கோச்சிங் கேம்ப். 300 to 400 children எவ்ரி இயர் இங்கே ஸ்விம்மிங் கோச்சிங் கற்றுக்குவாங்க. ஸோ 15 years ஆச்சு ஸ்விம்மிங் பூல் கட்டி. ஸோ அப்ராக்சிமேட்லி 5,000 to 6,000 children we have given coaching. அது ரொம்ப பெருமையோட பேசுகிறேன். சூப்பர். நிறைய சில்ட்ரன் வந்து நிறைய சில்ட்ரன் ஆர் அவங்க பெருசானதுக்கப்புறம் ஸ்விம்மிங் தெரியாதனால அவங்க உயிருக்கே சேதம் ஏற்படுது. ஸோ அதை வந்து நீங்கள் காப்பாற்றி கொடுத்துருக்கீங்க. ஒன்று. செகண்ட் திங் வந்து எக்ஸசைஸ். இட்ஸ் அ ஃபென்டாஸ்டிக் எக்ஸசைஸ். பிகாஸ் சின்ன வயசுலேருந்து நீங்கள் முதியோர் ஆனதுக்கப்புறமும் பண்ணுற ஒரே ஸ்போர்ட் அதுதான். பிகாஸ் உங்களுக்கு முட்டு வலிலாம் எதுவும் வராது. அண்ட் இன்கேஸ் முட்டு வலி வந்ததுனாலும் ஃபிசியோதெரப்பியாகவே நம்ம வந்து ஹைட்ரோதெரப்பி அப்படின்ட்டு ஸ்விம்மிங் பூலில் தான் வாக்கிங் போக சொல்கிறோம். நிறைய டாக்டர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இப்பயும் வந்து நீங்கள் வின்சர் கேசல் ஸ்விம்மிங் பூல் போங்க, அங்கே இப்போ பண்ணுங்கங்கிறது நிறைய டாக்டர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி தட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸசைஸ் டுடே. ஸோ ஸ்விம்மிங் பூல்னு சொல்கிறப்போ அதில் என்ன சார் அந்த ஃபில்ட்ரேஷன் பிளான்ட் ஏதாவது இருக்கா? வாட்டர் கிளீனிங் ட்ரீட்மெண்ட் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். See, it has got a dedicated filtration plant. ஒரு நாளைக்கு 10 hours நைட்டு ஆன் பண்ணிடுவோம் பிளான்ட்டை. ஃபில்டர் பிளான்ட் மார்னிங் 6 o'clock தான் ஆஃப் பண்ணுவோம். ஸோ த ஹோல் கம்ப்ளீட் வாட்டர் கோஸ் இன் டு த ஃபில்ட்ரேஷன் பிளான்ட் அண்ட் கம்ஸ் அவுட். ஓகே. அண்ட் வி ஆல்சோ டோஸ் வித் சம் குளோரின். அதனால் வந்து கிளாரிட்டி ஆஃப் த வாட்டர் இஸ் மெயின்டைன் வெரி வெல். நீங்கள் உள்ளார ஒரு சின்ன ட்ராப் ஆஃப் பின் உள்ளார போட்டால் கூட எடுத்துடலாம். அது பெருமையாக பேசலாம். சூப்பர். வெரி குட், வெரி குட். ஸோ இதெல்லாம் நம்ம எப்போ ஆரம்பித்தது? 93 இருக்கா? இந்த 93 ஹோட்டல் ஆரம்பித்தாங்க. ஒரு 3-4 yearsல ஸ்விம்மிங் பூல் கட்டி ஆல்மோஸ்ட் ஒரு 95-96 ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 96, 2006, 2016 32 வருஷம் ஆயிடுச்சு. மை காட்னஸ், அமேசிங். ஸோ இந்த ஸ்விம்மிங் பூல் மாதிரி என்னோட ஃப்ரெண்டு மிஸ்டர் பத்ருன்னு இருக்காரு, பத்ரு ஜிம். அவரும் வந்து அடிக்கடி உங்களை பற்றி சொல்லுவார். உங்களுக்கு வந்து அவர் சொல்லுவார், நான் எனக்கு வந்து குரு ஆசான் எல்லாம் அவர் தான் அந்த ஃபர்ஸ்ட் முதல் சீட் போட்டவர் அப்படின்ட்டு. இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா அவர் தான் இங்கே ஜிம்ல ட்ரெயினராக நீங்கள் வந்து வேலை கொடுத்தீங்க. அதாவது சேலத்துக்கு ஒரு மாடர்னைஸ்டு ஜிம்முன்னு கொண்டு வந்து நாங்கள் தான் ஃபஸ்ட்டு. அப்போ வந்து பத்ருதீன் வந்து என்னோட கோச்சாக வந்து சேர்ந்தாப்படி வந்து இஸ் ப்ரூவ்ட் ஹிம்செல்ஃப் வெரி வெல். வந்து இப்போ தனியாக இஸ் காட் அ கோச்சிங் சென்டர். ரொம்ப நல்லா பண்ணுறாருன்னு கேள்விப்பட்டேன். அப்பப்போ வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை 2 தடவை வந்து என்கிட்ட ஆசீர்வாதம் மட்டும் வாங்கிட்டு போவார். ஸோ இங்கே பார்த்துட்ருக்கிற யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும், அடுத்தது நீங்கள் வந்து ஆண்டர்ப்ரனர் ஆக போகிறீங்க, ஒரு பிஸ்னஸ் மேன் ஆக போகிறீங்கன்னா உங்களுக்கு மைண்ட் செட் என்ன இருக்கணுங்கிறது தான் இந்த நம்ம ஒரு நிகழ்ச்சியில் நான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருக்கிறது. உங்களுக்கு அந்த வேல்யூ சிஸ்டம்ஸ் இருந்ததுனாத்தையும் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். இந்த மாதிரி ஒரு ஓனருக்கு மைண்ட் செட் இருக்கணும். அவர் எங்கே இருந்தாலும் அங்கே இருக்கிற ஊழியர்கள் வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம். அவங்க பத்ரு போய் ஒரு 10-15 வருஷம் இருக்குங்களா, 10-15 years ஆயிடுச்சு. பட் ஸ்டில் அவர் நல்லா இருக்கணுங்கிற அந்த எண்ணம் இருக்குது பாருங்க. இதுதான் வந்து ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார். ரொம்ப சந்தோஷம். அண்ட் இதே டோனில் ஐ வாண்ட் டு ஆஸ்க், உங்களுக்கு உங்களோட ஊழியர்கள் பற்றி சொல்லுங்கள். அண்ட் அவங்க என்னவா அவங்கள வந்து எப்படி வச்சுருக்கணும்னு நினைக்கிறீங்க? இப்போ என்கிட்ட 90 ஸ்டாஃப் இருக்காங்க. ஓகே. இப்போ வந்து என்னென்னா எல்லா ஹோட்டல்லையுமே ஃபுட் ஒன்லி ஆன் டியூட்டி. இப்போ நீங்கள் 8 hours டியூட்டினா அந்த 8 hours ஒரு டைம் ஃபுட்டு சாப்பிட்ணுன்னா அது மட்டும்தான் காம்ப்ளிமெண்ட்ரி கொடுப்பாங்க. ஆனால் எங்கள் ஹோட்டலில் மட்டும் all 3 times ஃபுட் ஐ கிவ் தம் காம்ப்ளிமெண்ட்ரி. வாவ். எப்போ வேணால் வந்து சாப்பிட்டு போகலாம். அந்த 100 பேருமே எப்போ வேணால் வந்து ஃபுட்டு சாப்பிட்டு போகலாம். அதுதான் ஒரு ஸ்மால் கான்ட்ரிபியூஷன் ஃபஸ்ட்டு. ஃப்யூச்சரில் அவங்களுக்கு நிறையா பண்ணணும்னு ஆசை. பை காட்ஸ் கிரேஸ் இஃப் யூ ஆர் வெல் பிளேஸ்ட் வி வுட் லைக் டு டூ லாட்ஸ் டு மை ஸ்டாஃப். ஃபேண்டாஸ்டிக். ஸோ உணவு வந்து பசி இருக்கிறவங்களுக்கு தான் இதோட கஷ்டம் தெரியும். ஸோ அந்த உணவை ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு அவர் வந்து அவங்களோட ஸ்டாஃப்ஸ் நல்லா இருக்கணும். அவங்க 3 வேளையும் அவங்க டியூட்டியில் இருக்காங்களோ இல்லையோ 3 வேளை வந்து இங்கே வந்து சாப்பிட்டு போகலாம்
அப்படின்னு சொல்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த இந்த ப்ரோக்ராம் வந்து ஐ வேல்யூ இட் லாட் சார். நிறைய நான் உங்களோட ஒரு 10-15 வருஷமா ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். பட் நிறைய இன்னைக்கு தான் கற்றுக்க முடிஞ்சது உங்கள்ட்ட இருந்து. நான் வந்து என்னோட ஸ்டாஃப்ஸுக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் இதை நான் ஷேர் பண்ணுறேன். ஐ வுட் லைக் டு ஃபாலோ இட் ஆல்சோ டெஃபினட்டாக. ஏன்னா நம்ம பெருசாக நம்ம வந்து சம்பாதிக்கிறோம்ங்கிறத விட என்ன செய்கிறோமோ அது வந்து ஆத்மாத்மா செய்யணும். நாம் சந்தோஷமாக இருக்கணும் ஃபர்ஸ்ட், அண்ட் சுற்றி இருக்கிறவங்கள சந்தோஷமாக வச்சுருக்கணும். கண்டிப்பாக இன்றைக்கி 100 ஹோட்டல் பண்ணலாம், ஒரு பெரிய செயின் ஆஃப் ஹோட்டல்ஸ் பண்ணலாங்கிறது ஒரு ஸ்டேஜ் ஆஃப் திங்கிங். பட் நம்ம பண்ணுறதுனால எவ்வளோ பேர்த்துக்கு என்ன யூஸ்ஃபுல், அது இன்னொரு வே ஆஃப் திங்கிங். அவ்வளோதான். கிரேட். ஸோ இந்த இது நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. அடுத்தது வந்து டெஃபினட்டாக ஐம் ஷுர் வாட் தே வாண்ட் இஸ் எஜுகேஷன் ஃபார் தேர் சில்ட்ரனுக்கு. எஜுகேஷன், நெக்ஸ்ட் வந்து ஹவுசிங். இது 2 தானே மெயின். இது உங்களுக்கு உங்களோட ட்ரீம் ஷுட் கம் ட்ரூ. வி ப்ரே ஃபார் தட். அண்ட் அது மூலிமா உங்களோட எம்ப்ளாயீஸ்க்கு அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும் அப்படிங்கிறது நாங்கள் வேண்டிக்கிறோம். வியூவர்ஸ், ஜவஹர் டிவி wishes you all the very best on that. ஸோ இப்போது ஃப்யூச்சரில் உங்களோட ஆம்பிஷன் என்ன? ஃப்யூச்சரில் என்ன ஆம்பிஷன்னா இன்னொரு 4 ஹோட்டல் கட்டணும், 5 ஹோட்டல் கட்டணுங்கிறது தான் உடனே எல்லோரும் சொல்லுவாங்க. ஆனால் அது இல்லை. ஐம் 62 years old. ஐ வுட் லைக் டேக் லைஃப் ஈஸியாக எடுத்துக்கணும்னு பார்க்குறேன். நான் எங்கள் ஸ்டாஃபுக்கு முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணோம், ஒரு சேரிட்டி ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த சேரிட்டி மூலிமா எங்கள் ஸ்டாஃபுக்கு என்ன முடியுமோ அது பண்ணலாம். அது ஒரு சின்ன லெவலில் தான் திங்க் பண்ணிகிட்ருக்கேனே தவிர பெரிய லெவலில் திங்க் பண்ணல. ஓகே, கிரேட். ஸோ இந்த இது வந்து ஒரு நல்ல உன்னதமான ஒரு திங்கிங். 62 years ஓல்டுன்னு சொல்கிறார். ஆக்சுவலாக 62 years யங். ஏன்னா நான் வந்து அவர் கூட ஸ்குவாஷ் ஷட்டில் விளையாண்டுட்டு இருக்கிறேன். போட்டு இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸை போட்டு புளிஞ்சு எடுத்துருவார். ஸோ இஸ் ஒன் ஆஃப் தி பைனியர்ஸ் இன் ஸ்குவாஷ். ஸோ அவர் தான் வந்து ஸ்குவாஷை வந்து சேலத்துக்கு கொண்டாந்தவர். அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ராகவன் கீப்ஸ் ஆன் டெல்லிங், நான் இப்போ இந்த லெவலுக்கு இருக்கிறேன்னா அவர் ராகவனோட டாட்டர் ஹூஸ் நேஷனல் லெவல் ஸ்குவாஷ் சாம்பியன். இவர் நிறைய இந்த மாதிரி சீடுகள் நிறைய போட்டிருக்காரு. இது சொல்லிக்கிட்டே போகலாம். சார், இப்போ நீங்க மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க, சேலம் மக்களுக்கு? பிகாஸ் ஆர் டைம் இஸ் நியரிங். ஸோ நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு என்ன நம்ம சொசைட்டிக்கு செய்ய முடியுமோ அது செய்யுங்க. அதுதான் முக்கியம். அதாவது ஒரு ஃபுட் ஆனாலும் சரி, இல்லை ஒரு நம்ம இன்றைக்கி பெரிய ப்ராப்ளம் இன்றைக்கி நம்ம என்ன ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம்னா ஓசோன் ப்ராப்ளம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதுவே மாறிக்கிட்டு இருக்குது. டோட்டலாக நம்ம கிளைமேட்டிக் கண்டிஷனே சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. அது பெரிய கேயாஸாக போய் முடியும் ஃப்யூச்சரில். நம்ம சில்ட்ரன், நம்மளுடைய ஃப்யூச்சர், நம்ம கிராண்ட் சில்ட்ரன் எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டத்தை ஃபேஸ் பண்ண போகிறாங்க இதனால். அதனால் நம்மளால் முடிஞ்சது இந்த சொசைட்டிக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே, கிரேட் சார். ஸோ இப்போ நம்ம லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் ஆர் கம்மிங் இன், டிஸ்ரப்டிவாக பிஸ்னஸ் மாறிக்கிட்டே இருக்குது. அந்த இதில் நம்ம எந்த லெவலில் அடாப்ட் பண்ணியிருக்கோம்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து மேக் மை ட்ரிப் வந்திருக்காங்க, கோபிபோ வந்திருக்காங்க. ஹேவ் வி அடாப்டட் டு தட்? இப்போ ஃபார்ச்சுனேட்லி அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம வந்து எல்லாம் அவங்ககிட்ட போய் மாட்டிக்கிட்டோம். ஐ வுட் புட் இட் திஸ் வே. நம்ம எல்லாம் போய் அவங்ககிட்ட மாட்டிக்கிட்டோம். இன்றைக்கி வந்து ஐ எம் மோர் டிபெண்ட் ஆன் தெம். அவங்கள தான் நம்பி இருக்கேன். இன்றைக்கி ஒரு பிஸ்னஸ்னால அவங்கள தான் நம்பி இருக்கேன். எங்கள் ரூம் புக்கிங்க்கு மட்டுமே அவங்கள நம்பிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா கோபிபோ, மேக் மை ட்ரிப், அகோடா, booking.com, ஓயோ, இந்த மாதிரி நிறைய புக்கிங் இன்ஜின்ஸ் வந்துடுச்சு. அவங்க மூலியமாக இன்றைக்கி பிஸ்னஸ். ஃபுட் இண்டஸ்ட்ரியிலும் அதே மாதிரி வந்துட்டுருக்கு. நவ் ஜொமேட்டோ அண்ட் ஸ்விக்கி, அவங்க ஃப்யூச்சர் நம்ம மார்க்கெட்டை ரூல் பண்ண போகிறாங்க. இது வந்து இட்ஸ் அ வெரி டேஞ்சரஸ் சுச்சுவேஷன். அது வந்து நம்மளுக்கு இன்றைக்கி தெரியாது, ஃப்யூச்சரில் அதை பற்றி தெரியும். பட் வேறு வழி இல்லை, நம்ம மாட்டிக்கிட்டோம். இப்போ நானே வந்து எவ்வளோ தான் திட்டினாலும் திருப்பி நான் அகோடா கிட்ட தான் போகிறேன், அப்படி கூட மேக் மை ட்ரிப் தான் போயிட்டுருக்கேன். வேறு வழி இல்லை. we all caught in it. ஸோ இதை வந்து தைரியமாக சொல்லியிருக்கீங்க மீடியாவில்.
இதில் ஐ எம் நாட் அ லூசர் இன் எனிவே. ஸோ அதனால் இந்த மக்களுக்கு இதை பற்றி இப்போ சோஷியல் மீடியாவில் நல்லதும் இருக்குது கெட்டதும் நிறையா இருக்குது. ஸோ இதே மாதிரி இப்போது இந்த டெக்னாலஜிக்கல் டிஸ்ரப்டிவ் சேஞ்ச்னால நாம் டெஃபினட்டாக இஃப் வி டோன்ட் அடாப்ட் டு சேஞ்ச் வில் பி கான். வில் பி டூம்ட். ஸோ இந்த இது வந்து நாம் ஃபுட்ஃபால்ஸை இன்க்ரீஸ் பண்ணது நாம் வந்து இஃப் வி கேன் ஃபுட்ஃபால்ஸை நாம் இன்க்ரீஸ் பண்ணி அதில் வந்து மார்ஜின்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனாலும் நம்ம அதை பண்ணால் ஓகேவா, இல்லை மார்ஜின்ஸே இல்லைங்களா? இதனால மார்ஜின் இருக்குங்க. மார்ஜின் இல்லைன்னு சொல்ல, மார்ஜின் இல்லாமல் பிஸ்னஸ் பண்ண முடியாது. மார்ஜின்ஸ் ஆர் தேர். மார்ஜின் இருக்குது, மார்ஜின் இல்லாமல் பிஸ்னஸ் பண்ண முடியாது. மார்ஜின் ரொம்ப குறைஞ்சி போச்சு, அவ்வளோதான். ஃபைன். ஸோ அதில் வந்து மார்ஜின் குறைஞ்சிருச்சு, பட் தென் உங்களுக்கு வால்யூம் இருக்கா? அட்லீஸ்ட் வால்யூம் வருது, டெஃபினட்டாக வால்யூம் வருது. பட் இது இன்னொருத்தருடைய பிஸ்னஸ் தாங்க எனக்கு வருது. என்னுடைய பிஸ்னஸ் இன்னொருத்தர் போகுது. இது வந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா சம் பீப்புள் ஆர் பெனிஃபிட்டட், சில பேர்த்துக்கு லாஸ், அவ்வளோதான். ஓகே, ஃபைன். ஸோ அல்டிமேட்டாக கஸ்டமர்ஸ் பெனிஃபிட் ஆகிறாங்களா? கஸ்டமர்ஸு நல்ல பெனிஃபிட். இன்றைக்கி ஸ்விக்கிலாம் 30% டிஸ்கவுண்ட், 40%, ஃபஸ்ட் ஆர்டர் 50% டிஸ்கவுண்ட்றான். அதெல்லாம் யார்? நாங்கள் கொடுக்குற காசு. ஓகே ஓகே. ஸோ இது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது வி ஜஸ்ட் ஹேவ் another 5 minutes. கேன் யூ எக்ஸ்பிளைன் இது என்ன நடந்துட்டு இருக்குது இதில்? ஹவு டஸ் திஸ் ஹேப்பன்? அதாவதுங்க, முதல்லலாம் போய் ஃபுட்டு சாப்பிடணும் நினைப்போம், ஹோட்டலில் போய் சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் எல்லா ஹோட்டலும் என்ன பண்ணாங்க, ஃபோன் பண்ணுங்க நாங்கள் டோர் டெலிவரி அனுப்பணும்னாங்க. அப்போ நாங்கள் எங்கள் ஹோட்டல் ஃபுட்டு மட்டும் டோர் டெலிவரி அனுப்பிச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இவங்க வந்து என்ன பண்ணாங்க, நீ இங்கே வின்சர் கேஸில் ரொமாலி பாப்பாட் ஆர்டர் பண்ணு, இந்த ஹோட்டலில் பட்டர் நான் ஆர்டர் பண்ணு, இந்த ஹோட்டலில் பன்னீர் பட்டர் மசாலா ஆர்டர் பண்ணு, நான் கொண்டாந்து உன் வீட்டுக்கு கொடுக்குறேன்னா ஆட்டோமேட்டிக் நீங்கள் அதை தானே வாங்குவீங்க. ஆப்வியஸ்லி தட் ஃபெசிலிட்டி அவன் கொடுக்க ஆரம்பித்ததுனால கஸ்டமர்ஸ் ஆர் பெனிஃபிட்டட். அதனால் இதெல்லாம் வளர்ந்துடுச்சு. கரெக்ட். ஸோ இப்போ என்ன, என் வீட்டில் ஒய்ஃபுக்கு ஒரு டேஸ்ட் பிடிக்கும், என் டாட்டருக்கு ஒரு டேஸ்ட் பிடிக்குது, என் மாமா அத்தைக்கு ஒரு டேஸ்ட் பிடிக்குது. ஸோ பட் ஏன்னா 4 பேர் 4 ஹோட்டல் போக முடியாது, 4 ஹோட்டல் திங்ஸ் வீட்டுக்கு வருது எல்லாமே. அண்ட் அது வந்து விலை கம்மியா இருக்குது. யார் வேண்டாம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி உன்னதமான திங்கிங், ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் நீங்கள் பண்ணீங்கன்னா இதில் நீங்கள் ஜெயிக்கலாம். இது வந்து இந்த ஸ்மார்ட் திங்கிங் தான் இதுக்கு மெயின் காரணமே. கரெக்ட். ஸோ இது கான்ஸ்டண்ட்டாக அதை திங்க் பண்ணி அதை வந்து இம்ப்ளிமெண்டேஷன் கொண்டாடணும். வெறும் திங்கிங்லேயே ஐடியேஷன்லேயே ஐடியா மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம விட்டோம்னா முடிஞ்சிடும். இதெல்லாம் வந்து ஃபாரினர்ஸ் ரூம் போட்டு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. இங்கே 20 ரூம் இருக்குது, போட்டு யோசிச்சு ஒரு ஐடியேஷன்லேருந்து இம்ப்ளிமெண்டேஷன் கொண்டாங்க, நீங்கள் ஸ்மார்ட் ஆயிடுவீங்க. 15 வயசில் பெரிய பெரிய ஆண்டர்பிரினர்ஸ் உருவாயிட்டு இருக்கிறாங்க. பிகாஸ் ஆஃப் சிம்பிள் சேஞ்ச் இன் டெக்னாலஜியை அடாப்ட் பண்ணுறதுனால, அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுனால. ஸோ இப்போ நம்ம கான்ஃபரன்ஸ் ஹால் ஃபெசிலிட்டிஸ் பற்றி பேசல. அண்ட் இன்னொன்று இந்த பார் ஆல்சோ இஸ் தேர். ஸோ நாம் இந்த கான்ஃபரன்ஸ் ஹால் ரொம்ப சின்ன ப்ரோக்ராமாக இருந்தாலும் சரி, ஓரளவுக்கு பெரிய ப்ரோக்ராமாக இருந்தாலும் சரி, இட் கேன் பி டன். 3 ஹால் வச்சுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். 4 ஹால் இருக்குது. ஸோ அந்த இன் டிஃப்ரெண்ட் சைஸஸ் அண்ட் டு சூட் எனிபடிஸ் பட்ஜெட். இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரிக்கு மெயினாக சர்வை பண்ணுறது இந்த கான்ஃபரன்ஸ் ஹால்ஸ் தாங்க. ஏன்னா பல்க் பிஸ்னஸ். இன்றைக்கி ஒரு 500 பேருக்கு ஒரு பார்ட்டி பண்ணோம்னா ஒரு 2 லட்சம் 3 லட்சம் ஸ்ட்ரெயிட்டாக பணம் வருதுன்னா அது பிகாஸ் ஆஃப் த கான்ஃபரன்ஸ் ஹால் சேல்ஸ். அது வந்து ஒரு ஹோட்டலுக்கு ரொம்ப ரொம்ப தேவை. ஏன்னா நாங்கள் எல்லாமே வேற ஆல் ஒரு புலிவாலை பிடிச்சவங்க. விட்டா புலி எங்களை சாப்பிட்றோம். ஸோ எங்களுக்கு பிஸ்னஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா எலக்ட்ரிசிட்டி இஸ் ஃபிக்ஸ்ட் அண்ட் சேல்ரி இஸ் ஃபிக்ஸ்ட் அண்ட் ஆல் எக்ஸ்பென்ஸ் எங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ டர்ன் ஓவர் தான் எங்களுக்கு மெயின் பிஸ்னஸ். ஒரு கான்ஃபரன்ஸ் ஹாலில் தான் எங்களுக்கு டர்ன் ஓவர் கிடைக்கும். அதனால் கான்ஃபரன்ஸ் ஹால் இஸ் எ வெரி பிக் பிஸ்னஸ் அண்ட் ரொம்ப முக்கியமான பிஸ்னஸ் எங்களுக்கு. ஓகே ஓகே. ஸோ அந்த இதில் வந்து ஏன் நம்ம கான்ஃபரன்ஸ் ஹாலில் அவங்க எடுக்கணும்? நிறையா ரீசன் இருக்குங்க. இப்போ நம்ம என் கான்ஃபரன்ஸ் ஹால் எடுக்கிறாங்கன்னா, ஒன்று வந்து ப்ராக்சிமிட்டி டு த டவுன். ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் கார் பார்க்கிங், வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் அஃபோர்டபிலிட்டி. அஃபோர்டபிலிட்டி இதுதான்
ஃபுட்டோட டேஸ்ட் ரொம்ப நம்பர் 1 இஸ் த டேஸ்ட் ஆஃப் த ஃபுட். ஆமா. நம்ம ஃபுட்டு குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணால் தான் ஃபஸ்ட்டு வருவாங்க. அதுக்கு நெக்ஸ்ட்டு அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா, கார் பார்க் இருக்கா, வசதியாக மேலே கான்ஃபரன்ஸ் ஹாலுக்கு போயிட்டு வர முடியுமா, இதெல்லாம் செட்டன் ஃபேக்டர்ஸ் தேசி. இன்னொன்று சர்வீஸ், மக்களோட ரொம்ப ஆத்மார்த்தமாக செய்கிறாங்க. ரொம்ப நல்லா ட்ரெயின் பண்ணியிருக்கீங்க ஸ்டாஃப்ஸை. அவர் பார்த்துட்டு இருக்காரு, ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் அவர். ஸோ தட் இஸ் தீஸ் ஆர் த திங்ஸ் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறது. அண்ட் இந்த ரீசன்னால் உங்களோட சின்ன ஃபங்க்ஷன்ஸ், இப்போ என்கேஜ்மெண்ட்ஸ் ஆர் கிளப், ரோட்டரி கிளப், லைன்ஸ் கிளப் ஃபங்க்ஷன்ஸு, இதெல்லாம் வந்து நீங்கள் தாராளமாக இங்கே வந்து பண்ணலாம். நாங்கள் வந்து ரெகுலராக இங்கே இந்த கிளப், எங்களோட கிளப் மீட்டிங்ஸ்லாம் இங்கே தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ தட் இஸ் ஒன் கிரேட் ஆஸ்பெக்ட். ஸோ இந்த இதில் வந்து உங்களுக்கு பிடிச்சமான ஒரு ஃபுட்டுன்னா இங்கே என்ன சாப்பிடுவீங்க? எங்கள் ஹோட்டல் என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க? அட்லீஸ்ட் எங்கள் ஹோட்டல் ரொமாலி பாப்பட் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா வேறு எங்கேயுமே இதை சாப்பிட முடியாது. பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் இதை ட்ரை பண்ணி காப்பி அடிச்சு முடியல அவங்களால. ஓகே. எங்கள் ரொமாலி பாப்பட் இஸ் தி பெஸ்ட் ரொமாலி பாப்பட் இன் அவர் கண்ட்ரி. ஐ கேன் சேலஞ்ச் கண்ட்ரி. மை காட். எப்படி என்ன ஒரு தைரியம் இருக்கணும், என்ன ஒரு இது இருக்கணும். ஸோ இந்த ருமாலி பாப்பட் செய்கிறவரையும் நம்ம ஷூட் பண்ணிடணும். கேமராமேன் ப்ளீஸ் டூ தட். இன்னைக்கு காலையில் நேரமாக இருக்குது, அதனால ருமாலி பாப்பட் சாப்பிட முடியாது. பட் வந்து டெஃபினட்டாக வில் ஹேவ் இட் ஒன்ஸ். நான்வெஜ்ல என்ன உங்களுக்கு பிடிச்சது? நீங்கள் நான்வெஜ் சாப்பிடுங்களான்னு எனக்கு தெரியல. நான்வெஜ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். என்ன சாப்பிடக்கூடாது, ஆனால் சாப்பிடுவேன். அது வந்து எங்கள் 555 சிக்கன், இந்த மாதிரி ஒரு 4-5 சிக்கன் வெரைட்டிஸ் இருக்குது. அது வந்து எங்களது ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே ஓகே. ஃபார் வெஜிடேரியன் லவர்ஸ்க்கு அவங்களோட நார்த் இந்தியன் ஃபுட் ஐட்டம்ஸ், எங்கள் பன்னீர் வில் பி வெரி சாஃப்ட், ரொம்ப நல்லாயிருக்கும். பன்னீர் சாத்தேன்ட்டு ஒன்று இருக்குது. அந்த மாதிரி எல்லா ஐட்டத்தையும் சொல்ல முடியாது, 1-2 மனசுக்கு பட்டது டக்குன்னு சொல்கிறேன். அந்த பன்னீர் சாத்தே, எங்கள் பன்னீர் பட்டர் மசாலா, இந்த மாதிரிலாம் ரொம்ப குட் ஃபுட். எங்கள் அது மாதிரி நிறைய விஷயம் சொல்லலாம். பட் தெர் ஆர் ஒரு 20-30 ஐட்டம் எங்கள் ஹோட்டலில் ரொம்ப நல்லாயிருக்கும். குட். ஸோ இந்த ஒரு இண்டஸ்ட்ரி ஒரு பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட் வந்து ஃபீட்பேக், கஸ்டமர் ஃபீட்பேக். வாட் ஆர் தோஸ் டாப் 3 கஸ்டமர் ஃபீட்பேக்ஸ் உங்கள் டாப் ஆஃப் யுவர் மைண்டில் இருக்கிறது? எங்கள் ஒரு கஸ்டமர் சொன்னாருங்க, நான் உங்கள் ஹோட்டலில் ரெகுலராக தங்குறதுக்கு 2 ரீசன் இருக்குது அப்படின்னாரு. என்ன சார் அப்படின்னா, 2 பேர் அப்படின்னாரு. அது நான் நினச்சேன் நான் இருப்பேன்னா, நான் இல்லை. அதில் ஃபஸ்ட்டு வந்து எங்கள் செக்யூரிட்டி. அவர் கார் கொண்டாந்து நிறுத்தின உடனே சார் 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 வாங்க நல்லா இருக்கீங்களான்னு என் செக்யூரிட்டி கொள்கிறோம். சூப்பர். நம்பர் 2 மை ரிசப்ஷன். வந்த உடனே ரிசப்ஷன் ஸ்டாஃப் எப்படி அவங்க டேக் கேர் ஆஃப் தம். இது 2 ரீசனுக்காக தான் சார் இன்றைக்கும் உங்கள் ஹோட்டலுக்கு வந்து தங்குற 10 வருஷமா அப்படின்னாரு. அதை நான் எதிர்பார்க்கல அவர்கிட்ட இருந்து. ஃபேண்டாஸ்டிக். ஸோ இது எப்படி பண்ணுறீங்க? ஹவு இஸ் இட் பாசிபிள்? பிகாஸ் நானும் ஒரு ஹாஸ்பிட்டல் நடத்திட்டு இருக்கிறேன், ரொம்ப டஃப்பாக தான் இருக்குது. ஹவு யூ ஏபிள் டு டூ இட்? இல்லை டாக்டர், இட்ஸ் வெரி சிம்பிள். வாட் வி ஆர் தே வில் பி, அதுதான் நான் நம்புகிறேன். இப்போ நான் வந்து எங்கள் ஸ்டாஃப்கிட்ட எப்படி பேசுகிறேனோ அந்த ஸ்டாஃப் அப்படி தான் கஸ்டமர்கிட்ட பேசுவான். புரியுதுங்களா? இது ஜஸ்ட் லைக் எ மிரர். வாட் வி கிவ் டிஃப்ரெண்ட். அதுதான் நான் நினைக்கிறேன். ஸோ அப்படின்னா வந்து நீங்கள் கோபம் இல்லாமல் ஒரு இதாக நீங்கள் அணுகிற முறை தான் உங்களுக்கு. கோவப்படாமல் இந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரி நடத்தவே முடியாது. கோவம் கண்டிப்பாக வரும். ஆனால் கோவம் வர சமயம் திட்டுவோம். நான் அதுக்கப்புறம் அவங்கள கூப்பிட்டு வச்சு பேசுவேன். ஏன் தம்பி இப்படி பண்ணுற, எனக்கும் பிபி ஏற்றி உனக்கும் திட்டு வாங்கி எதையும் செய்கிற, தயவு செஞ்சு இது செய்யாத நாளைக்குன்னா அவன் அது ஃபீல் பண்ணுறான். அவனை ஃபீல் பண்ண வச்சிட்டாலே ஐ திங்க் we have passed the test. ஓகே. இந்த இமோஷனல் கார்டை டச் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியமான செயல் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் வந்து இந்த எம்பிஏல வந்து இந்த ஐஏஎம், இந்த ஹார்வர்ட் இதெல்லாம் சொல்லி கொடுக்குற, அதுலேயும் சொல்லி கொடுக்குறாங்களான்னு தெரியல. இதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கல் டிப்ஸ் வாட் யூ நீட் டு லேர்ன். எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா அவங்க இன்டர்ன்ஷிப்க்கு இங்கே வாங்க, இவங்ககிட்ட வந்து நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது. நான் படிக்காத நான் ஒரு பிபிஏ தான் படிச்சிருக்கேன். நிறைய படிக்கவே கூடாதுங்க. ஆக்சுவலி நிறைய படிக்கிறதுனால டைம் வேஸ்ட் ஆகுது. ப்ராக்டிக்கலாக உங்களோட லைஃப் ஸ்கில்ஸை நிறைய கற்றுக்குங்க. இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்து இவர்கிட்ட நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது. அண்ட் தேங்க்ஸ் அ டன் சார். உங்களோட கஸ்டமர்ஸோட ஃபீட்பேக்கோட
certain clippings order we'll close this நீங்கள் program. ஃபீட்பேக்குங்கிறப்ப நான் சொல்லாமல் Okay. இன்னைக்கு இந்த ஃபீட்பேக் வச்சு தான் இந்த இண்டஸ்ட்ரியே ஓடுதுங்க. ஏன்னா இப்போ ட்ரிப் அட்வைசர்னு ஒருத்தர் இருக்கான். நீங்கள் வந்து ஒரு ஹோட்டலில் ரூம் போனால் என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு ட்ரிப் அட்வைசர் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. ட்ரிப் அட்வைஸில் நாங்கள் எத்தனாவது ரேங்க்கில் இருக்கோம், ட்ரிப் அட்வைஸில் எங்களுடைய கஸ்டமருடைய ஃபீட்பேக்ஸ் என்ன அப்படின்றது ஃபஸ்ட்டு பார்க்குறாங்க. அப்புறம் மேக் மை ட்ரிப்பில் உள்ளார போனீங்கன்னா, மேக் மை ட்ரிப்பில் உள்ளார போன உடனே எங்கள் ஹோட்டல் எடுத்தீங்கன்னா என்னென்ன ஃபீட்பேக், எவ்வளோ பேர் நல்லது பேசியிருக்காங்க, எவ்வளோ பேர் கெட்டது பேசியிருக்காங்கன்னு பார்த்துட்டு அந்த ஹோட்டலில் புக் பண்ணுறாங்க. ஸோ இன் ஃபியூச்சர் இந்த ஃபீட்பேக் தான் ஒரு பிஸ்னஸுக்கு நடக்கும். கண்டிப்பாக. ஐயோ, நான் சிங்கப்பூர் போகிறப்போ ஒய்ஃப் வந்து முதல்ல இந்த ஃபீட்பேக் பார்த்துட்டு தான் தென் ஷி டிசைடட் த பிளேஸ் அபவுட் 10 years பேக்கு. ஸோ அதனால் டெஃபினெட்லி அண்ட் ஃபியூச்சரில் ப்ரெசென்ட் இஸ் ஆல்ரெடி ஆன் ஃபீட்பேக், பேஸ்ட் ஆன் ஃபீட்பேக் ஒன்லி. ஸோ great. How do you visualize this hotel industry in the next couple of years? This industry will keep growing. ஏன்னா இண்டஸ்ட்ரிக்கு அழிவு கிடையாது. ஏன்னா டிமாண்ட்ஸ் ஆர் இன்க்ரீஸிங், பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆக ஆக இதுக்கு டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆக நம்பர் ஆஃப் ஹோட்டல்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும். இதை ஸ்டாப் பண்ண முடியாது. திஸ் வில் பி இண்டஸ்ட்ரி விச் இஸ் க்ரோயிங் ஃபார் எவர். அண்ட் டூரிசம் இஸ் ஆல்சோ டெவலப்பிங் இன் அவர் கண்ட்ரி அண்ட் மோடிஜி இஸ் கிவிங் லாட்ஸ் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் ஆன் டூரிசம். I think future will be good. ஸோ நீங்கள் எந்த இண்டஸ்ட்ரி சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, நீங்கள் அதை பார்த்துட்ருக்குறவங்க, கண்டிப்பாக ஹோட்டல் இண்டஸ்ட்ரி நீங்கள் சூஸ் பண்ணலாம். பிகாஸ் இதில் வந்து ட்ரெமெண்டஸ் க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. சர்டன் பாயிண்ட்ஸ் அவர் சொன்னார், அந்த வேல்யூ சிஸ்டம்ஸ்லாம் சொன்னார். அந்த க்ளூஸை மட்டும் நீங்கள் திரும்ப திரும்ப போட்டு பார்த்து அதை மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையில் ஜெயிச்சிருவீங்க. கஸ்டமர் ஃபீட்பேக் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸ்டாஃப்ஸை வந்து வச்சிருக்கிற முறை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அவங்களுக்கு கான்ஸ்டண்ட்டாக ட்ரைனிங் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவங்களோட ஆம்பியன்ஸ், உங்களோட ஹவுஸ் கீப்பிங் டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் நீங்கள் வந்து வாழ்க்கையில் உங்களோட பிஸ்னஸில் ஜெயிக்க முடியும். பிஸ்னஸ் ஜெயிச்சா வாழ்க்கையிலையும் ஜெயிச்சிருவீங்க. ஸோ வித் ஆல் தீஸ் இன்புட்ஸ் ஐட் லவ் டு தேங்க் யூ on behalf of Java TV viewers and the industry as such. நிறைய நாங்கள் டிப்ஸ் எடுத்துக்கிட்டோம். And before you close, one small word. Please. My wife எங்கள் ஆஃபீஸ் வராங்க, எங்கள் அக்கௌண்ட்ஸ் அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. ஐ வில் சே ஷி இஸ் ஒன் ஆஃப் த மெயின் பர்சன் ஃபார் மை க்ரோத். அது கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும் இங்கே. வெரி குட். அந்த ட்ரிபியூட் கொடுக்கறது இல்லையா, அந்த தேங்க்ஸ் கிவிங், அது வந்து சச் அ நைஸ் லவ்லி திங். அண்ட் அது வந்து ஹோம் மினிஸ்டருக்கு கொடுக்கலின்னா அது வந்து ரொம்ப டேஞ்சர். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் மேம். ஐட் லவ் டு தேங்க் யூ பிகாஸ் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் அண்ட் வந்து பிஸ்னஸில் நீங்கள் சார் சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி ஐகானிக் பிளேசஸ் இன் சேலம் வந்து இன்னும் காலகாலத்துக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும். எங்களோட வேண்டுகோள் அண்ட் மீனிங் ஆர் ப்ரேயர்ஸ் ஃபார் தட். தேங்க்ஸ் அ டன் சார். அண்ட் ஆல் தி இன்புட்ஸ் நாங்களும் எடுத்துக்கிட்டு நாங்களும் செயல்படுறோம். எஸ்பெஷலி த என்விரான்மெண்ட் பார்ட், கோ கிரீன் ஆட்டிடியூடோட நாங்கள் இதை முடிச்சுக்கிறோம். திரும்ப வியூவர்ஸ் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் பர்சனாலிட்டிஸ் நம்ம ஊரில் பார்த்துக்கிட்டே இருப்போம். எவ்ரி சண்டே 12 to 1 எவ்ரி ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் அவசியம் பாருங்கள். சேனலில் மிஸ் பண்ணிடாதீங்க. Bye-bye for now. Dr. Sashi Kumar and Sir signing off from here. Bye-bye.